வணக்கம் வின்பிரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐபிஎல்லோட 23வது மேட்ச்சு ஜிடிக்கும் ஆர்ஆருக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் டிபிகேஎஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் கொடுத்துருந்தோம் வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ எக்ஸைட்டாக வந்துச்சா அப்படின்னா பியூர்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேட்ச்சு. 7:4 ரேஷியோவில் லாஸிங் ஆகிற டீம், வின்னிங் ஆகிற டீம், இந்த காம்பினேஷனே வந்து மாறி இருக்கும். அதாவது சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரியான ஒரு டீம் செட்டப் பண்ணும்போது நேற்று அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். க்ளோஸாக போகிற ஒரு சில மேட்சஸ் இந்த மாதிரி அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பு நம்ம இது வரைக்கும் குழப்பமாக அதை கொடுக்க வேணாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், பெட்டர். ஓகேங்களா? பட்டு கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி பேஸில் யோசித்த விஷயம் சரியாக இருந்துச்சு. ஓகே, எப்போவாது ஒரு மேட்ச் இது மாதிரி நடக்கும். எல்எஸ்ஜி மேட்ச் நம்ம வீடியோ கொடுக்கல, பட் எல்எஸ்ஜி மேட்ச் வந்து கரெக்டாக இருந்துச்சு. விக்கெட் கீப்பிங் இங்கே சார்ந்து கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி விக்கெட் கீப்பர் அல்லது பேட்டர்ஸ் சார்ந்து வருவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுபடி நடந்துச்சு. சிஎஸ்கே பிபிகேஎஸ் மேட்சும் கேப்டன் பாசிபிலிட்டி உள்ள கேட்டகரி வைஸ் ஓகே, பிளேயர்ஸ் வைஸ் மாறி இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்சை பார்ப்போம். ஜிடி வர்சஸ் ஆர்ஆர். ஸோ ஜிடியோட லெவலை பொறுத்த வரைக்கும் சேமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக லெவல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரூத்தர்போர்ட், இஷாந்த் சர்மா, ஸோ இவங்களுக்கு இடையில் இம்பேக்ட் ஸ்வீப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சேம் லெவல் தான். குமார் கார்த்திகேயை ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த அந்த பவுலிங் யூனிட்டில் ஒரு பிளேயர் வர்றாங்க இம்பேக்ட் லிஸ்ட்டில் அப்படின்னா மட்டும் அது அந்த பிச்சு கண்டிஷனுக்காக கொஞ்சம் மாறுபடும். ஆன் டைம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இம்பேக்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் தேஷ்பாண்டேவா, குமார் கார்த்திகேயாவா, ஸோ அப்படிங்கிற மாதிரி மட்டும் யோசிச்சுக்கலாம். மற்றபடி பேட்டிங்கில் இம்பேக்ட் வருதுன்னா அது ஒரு பழையபடியே ஒரே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த லெவலை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ரூத்தர்போர்ட்டையும் குமார் கார்த்திகேயாவையும் இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இந்த பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் நம்ம சொன்னது தான். பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் இது ஒன்று நம்ம கட் பண்ணுறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மேட்சுமே 200+ ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அப்படி வரும்போது பேட்ஸ்மேனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸை கவர் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குறது ஒரு பேசிக்காக ஒரு மேட்ச் 180 அந்த ரேஞ்ச், அதுக்கு கீழே அப்படி ஸ்கோர் வரும்போது பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பியூர்லி பவுலிங் பேஸ் ஒரு 150-60 அந்த ரேஞ்சுனால் அது இப்போ அது பவுலிங் பேஸ் மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ச்சுக்கு பவுலர் சார்ந்து வருது. ஸோ ட்ராக்கை பேஸ் பண்ணி பிளேயர்ஸை எங்கே அதிகம் வைக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டீம் வின் பண்ணுற மாதிரி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏ டீம் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஏ டீமில் இருக்கக்கூடிய பவுலிங் ட்ராக் பேஸ் அப்படின்னா பவுலர்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே கவர் பண்ண பார்க்கணும். ஸோ பேட்டிங் பேஸ்னால் அப்படியே பேட்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸை கவர் பண்ண பார்க்கணும். அவங்களோட டவுனை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம குரூப் பிளேயில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து யூடியூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து டேபிள் வைஸாக யாருக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கை பிக் பண்ணுவோம். ஓகே, ரகானே அப்படிங்கிற பிளேயரும் நமக்குள்ளே வந்திருப்பார். ஸோ அந்த ஒரு இடம், ஸோ பேட்டிங் பேஸ் அப்படிங்கும்போது அவரும் சேர்ந்து வர்ற மாதிரியான அமைப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ கேகேஆருக்கு ஃபேவராக போடுற டீமில், ஸோ இதே வந்து எல்எஸ்ஜிக்கு ஃபேவராக போடுற டீமில் என்ன பண்ணியிருப்போம், ரஹானேவை மட்டும் பிக் பண்ணியிருப்போம், வெங்கடேஷ் ஐயரை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேட்ச்சு பேட்டிங் பேஸ் மேட்ச் தான், ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இது மட்டும் சின்ன கரெக்ஷனாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ ஆன் டைம் ட்ராக்கை பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை தரலை, பேட்டர்ன் பாசிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தரலை. ஓகே, நெக்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வின் லாஸ், ஸோ பேஸ் படி பிளேயர் பிக்கிங் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஸோ இதை எங்கே கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேட்டிங் பேஸ் கிரவுண்டா, பவுலிங் பேஸ் கிரவுண்டா அப்படிங்கிறத மட்டும் கன்சிடரபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 1 or 2 அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இது பாசிபிலிட்டி வேணாம். ஆர்ஆர் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சஞ்சு சாம்சனும்
ஜிடி வின் பண்ணுற மாதிரி இருந்தால் பட்லரும். ஸோ ரெண்டில் ஒரு பிளேயர் கட்டாயம் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டீமுக்கு ஃபேவரோ அந்த விக்கெட் கீப்பரை பிக் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் இங்கே. ரைட். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன் சைடு மேட்ச் சினாரியோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு சாய் சுதர்சன், ஜெய்ஸ்வால், ஸோ இந்த ஒரு 2 பிளேயர் ப்ளஸ் கில், ஸோ இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க இதுக்குள்ளே நம்ம கவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஸ் ஆகக்கூடிய டீமோட பிளேயர்ஸ் இங்கேயும் கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். மேபி இந்த மேட்சும் ஒன் சைடு மாதிரியான டீம்ஸும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கூட உல்ட்டாவாக நடக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தோக்கிற டீமோட விக்கெட் கீப்பர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் பேட்டிங் கேட்டகரி வின் ஆகிற டீமுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி பேஸ் கொடுத்து பாருங்கள். லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்சு எப்போவுமே கொஞ்சம் கொலாப்ஸாக நடக்கிற மாதிரி தான் மேட்ச் இருக்கும். சிஎஸ்கே மேட்ச்சு மோஸ்ட்லி நம்ம வின்னிங் ப்ரிடிக்ஷன் எல்லாம் அங்கே கட் பண்ணிடுவோம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணலாம், மோஸ்ட்லி லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி வருது. ஸோ இருந்தாலும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் மேட்ச் 9 கிரெடிட் 8.5 கிரெடிட்லாம் சுத்தமாக காலியாகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. கிரெடிட் பேஸை யூஸ் பண்ணுறவங்க கிரெடிட்குள்ளே பிளேயர்ஸ் வர மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. பேட்டிங் கேட்டகரியில் வின்னிங் டீமோட பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு வேளை பவுலிங் பேஸ் கிரவுண்டாக இருந்தாலும் இப்போ சாய் சுதர்சன் ஜிடி பேஸில் யோசிச்சிங்கன்னா சாய் சுதர்சனும், ஆர்ஆர் பேஸில் யோசிச்சிங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை கொஞ்சம் கவர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஜிடி ஃபேவர் சாய் சுதர்சன், ஆர்ஆர் ஃபேவர் ஜெய்ஸ்வால். ஸோ இப்படி பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ அடுத்து ஒருவேளை நீங்கள் ஜிடி ஃபேவராக போடும்போது ஹெட்மயர் இந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ ஆர்ஆருக்கு ஹெட்மயர் ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜிடி ஃபேவர் அப்படிங்கிறதுல ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் தான் திரும்ப பிக் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ அவரை கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. இங்கே தெவாட்டியாவோ ஸோ ஷாருக்கானோ ஸோ மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட் இருக்காது ஜிடி ஃபேவர் டீமுக்கு. ஜிடி லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ட்ரையாக திவாட்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க? ஸோ இது ஒரு சாய்ஸு. திவாட்டியா ஷாருக்கானில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் அவ்வளவு பெஸ்ட்டாக பிளேயர்ஸ் உள்ளே வர்றதில்லை. ஸோ அதையும் கன்சிடரபிள் தான். பட் இப்போ ரீசெண்ட் மேட்ச் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அல்லது ராகுல் திவாட்டியா. ஸோ வின்னிங் டீமுக்கு வாஷிங்டனும், ஒரு வேளை ஜிடி லாஸ் ஆகிற மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல தெவாட்டியாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஸோ வஹிண்டு ஹசரங்கா. ஸோ அதே போல் தான் பராக் ஹசரங்காவில் ஒரு பிளேயர். ஸோ பேட்டிங் பேஸ்னால் ரியான் பராக் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். ஸோ ஒரு சில மேட்ச் இப்போ ஒன் சைடு மேட்ச்னால் ஹசரங்காவையும் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நிதிஷ் ராணா, ரியான் பராக், ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது வின்னிங் டீமுக்கு. லாஸிங் டீம் அப்படின்னா ஸோ ஒரே ஒரு பிளேயர் தான் இந்த 3 பிளேயர்லேருந்து ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒய் சிங் சராக், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் குமார் கார்த்திகேயா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 2ல் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு 2 டீம்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் 10 டீமுக்கு. ஸோ அடுத்தது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறேன். ஸோ அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அடுத்து பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜிடி வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே யார் முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க? ஸோ ரஷித் கான். ஸோ எவரி மேட்ச் இதுதான் ஃபீல் பண்ணுறோம். பட் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகலை. பிரித்திஷ் கிருஷ்ணா, சாய் கிஷோரில் ஒரு பிளேயர். பியூர்லி ஒன் சைடு மேட்ச்னால் ஏகப்பட்ட மேட்ச் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் சேர்ந்து ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற அமைப்பு ஏற்பட்டுரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒன் சைடுக்கு அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரித்திஷ் கிருஷ்ணாவையும் சாய் கிஷோரையும். ஸோ ரஷித் கான் ஸோ தொடர்ச்சியான ஃப்ளாப்பு. மேபி இந்த மேட்ச்சு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமைப்புக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ஆன் டைமில் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ப்ளஸ் சிராஜ் அல்லது இஷாந்த் சர்மா, எனி ஒன். ஸோ இந்த ஒன் சைடு மேட்சாக ட்ரை பண்ணுறவங்க இஷாந்த் சர்மா, சிராஜ். ஸோ ஒரு பிளேயர். ஸோ ரஷித் கான், பிரித்திஷ் கிருஷ்ணா, சாய் கிஷோரில் ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி காம்போவும் அமையும். ஸோ ஒன் சைடு மேட்ச்னால் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரஷித் கான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா
பிரித்திஷ் கிருஷ்ணா சாய் குசரில் ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் எடுக்கணும்னா சிராஜ். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 பவுலர் 3 பவுலர் அந்த ரேஞ்சுக்கு ஒன் சைடு மேட்ச்சுக்கு கவர் ஆகும். பவுலிங் பேஸ் அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆர்ஆர் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா வின் ஆகுது அப்படின்னா திரும்பவும் ஜோப்ரா ஆர்ச்சர் மஸ்ட்டாக இருப்பார். தீக்ஷனா அண்டு சந்தீப் சர்மாவில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஆர்ச்சர் கட் ஆகிற மாதிரி இருக்கும். தீக்ஷனா சந்தீப் சர்மாவில் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணலாம். பியூர்லி ஒன் சைடுக்கு மிஸ் பண்ணியும் போகலாம். ஸோ இப்படி ஆர்ஆர் வின் பண்ணுதுன்னா அதே தான். ஸோ எப்படி ஜிடிக்கு சொல்கிறோமோ அதே போல் தான் ஆர்ஆர்லேயும் கன்ஃபார்மாக ஆர்ச்சர் வர மாதிரி இருக்கும். தீக்ஷனா சந்தீப் சர்மா 2 பேர் சேர்ந்தும் வரலாம் சார், அல்லது ஒரு பிளேயர் உள்ளே வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் குமார் கார்த்திகேயா அல்லது இன்னொரு பிளேயர் தேஷ்பாண்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பிளேயர் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரிக்கு எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இப்போ கேப்டன் பாசிபிலிட்டி ஸோ யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டாப் 4 பிக் பார்த்துருப்பீங்க. பேட்டிங், விக்கெட் கீப்பிங், ஆல்ரவுண்டர், பவுலர். ஸோ இந்த ஒரு காம்போவில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி டாப் கேப்டன், டாப் விசி இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இங்கே எப்படி நம்ம இந்த ஒரு சில பிளேயர்ஸை நம்ம சொல்லியிருந்தோமோ அந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே சுப்மான் கில், சாய் சுதர்சன், ஜெய்ஸ்வால். ஸோ இந்த டாப் பிளேயர்ஸ் பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ரேர் ஒரு வேளை பிக்கிங் பேஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா சஞ்சுவும் பட்லரும் ஒரு கேப்டன் ஆப்ஷனில் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ரிஸ்கியான சில கேப்டன் பிக்ஸ். ஸோ இது வந்து மாறாமல் இருந்துச்சு, இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த 3 பிளேயர் ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கி கேப்டன் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஜிடியை சார்ந்து நிறையா பிளேயர்ஸ் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷனில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பட் இது பேஸ் படி ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் சிஎஸ்கே. ஸோ இப்படி தான் நம்ம லாஸ்ட் மேட்ச்சு சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமோட பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு தெரியும். பிபிகேஎஸ் சிஎஸ்கேக்கும் 4 பிளேயர் தான் பிபிகேஎஸில் என்டர் ஆகிருப்பாங்க. பட் அந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டீமை மேக் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம வீடியோ கொடுக்குறோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வைஸாக இங்கே நிறையா இருக்கிறதுனால இந்த காரணத்தினால ஸோ ஜிடியில் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஸோ வின்னர் லாஸ் அது செகண்டு இப்போது சிஎஸ்கே மேட்ச் மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கொஞ்சம் அதிகமாக ஒரு 6-5 அப்படின்னு வரும்போது ஒரு 6 பிளேயர் ஜிடி பக்கம் வரலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு ஏற்படலாம். அல்லது கேப்டன் ஆப்ஷன் ஜிடி பக்கம் வரலாம். இந்த 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ அப்படி யோசித்து ட்ரை பண்ணுறது பெட்டர் ரிசல்ட். ஸோ இது இப்போ நம்ம ரீசெண்டாக போட்டுட்ருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுனால அந்த அனலைஸில் கிடைக்கக்கூடிய விஷயம் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, பார்த்துக்கலாம். இது ஓகே அப்படிங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போது வேறு ஆர்ஆர் சைடு ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஜோப்ரா ஆர்ச்சர் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே ரிஸ்கி பிக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். ஜிடியில் நிறைய ஆப்ஷன் எடுத்திருந்தா கூட ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரிஸ்கி பிக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இதில் ரஷீத் கான் நம்ம கொடுக்கல. ஆக்சுவலாக அவரும் கேப்டன் ஆப்ஷன் பிளேயர் தான். அது உங்கள் சாய்ஸு. பட்டு ஏதாவது ஸ்பின்னுக்கு வாய்ப்பு இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.